பார்த்தீங்கன்னா காந்தி பார்க்கு. இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்தீங்கன்னா சுக்குவார்பேட்டை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் கோபால். எல்லாருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம். நான் இன்னைக்கு காலையில் ஆக்சுவலி நான் சாப்பிட்றது புட்டு சாப்பிடணும்னு ஆசையில் இங்கே சுக்குவார்பேட்டையில் டிபி ரோட்டில் இருக்கிற புட்டு கடைக்கு வரலான்னு பார்த்தேன். பட் அங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு பூட்டிடுச்சு. ஸோ அது பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணா பேக்கரி இங்கே 20 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. இவங்கள்ட்ட வெரைட்டி ரைஸு ப்ளஸ் காலையில் இட்லி சாம்பார் டீ, அப்புறம் போண்டா, அப்புறம் ரவா தோசை, டிஃப்ரெண்ட் ரவா தோசை, அப்புறம் ரவா உப்புமா எல்லாம் சூப்பராக கிடைக்குது. என் கூட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு ஓனர்ட்டி முடிஞ்சால் சில வார்த்தைகள் பேசலாம். வாங்க போகலாம். இதை மூணு ஒரு 9 பேர் பாசப்படுது. மசாலா, தேங்காய் சட்னி, இட்லி, கொஞ்சம் சேவை, ஒரு சின்ன டப்பால கொஞ்சோண்டு சேவையை இது போட்டு சாம்பார். நீங்க இதெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிடலாம். நாங்கள் ஒரு 2 வீக்ஸ். உங்கள் பேர் என்னன்னா? என் பேர் கிருஷ்ணகுமார். ஓகே. நான் இங்கே 20 இயர்ஸாக கடை வச்சிருக்கேன். கிருஷ்ணா பேக்கரின்னு சொல்லிட்டு. சரி. டிபி ரோட்ல டீ கடை தான் மெயினாக. நம்ம இப்போ எல்லாரோட ரெக்வஸ்ட்காக, கஸ்டமரோட ரெக்வஸ்ட்காக நான் இப்போ டிஃபனில் இறங்கியிருக்கேன். ஓகே. 2 வீக்ஸ் ஆச்சு. ஓகே. இந்த சித்ரா பௌர்ணமிலேருந்து தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி எங்களோட லஞ்ச் பொறுத்த வரைக்கும் வெரைட்டி ரைஸு நாங்கள் சாம்பார் ரைஸு, கர்ட் ரைஸு, தக்காளி லெமனு, வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் நாங்கள் 20 இயர்ஸா இந்த ஏரியாலே நேம். அப்படியா? மத்தியானம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 வெரைட்டிஸ் இருக்கு. வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி, சாம்பார், தயிர், தக்காளி, லெமனு எல்லாமே இருக்கு. எல்லாமே தி பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி. அப்படியே ஒரு தடவை டேஸ்ட் பண்ணல. மார்னிங் பொறுத்த வரைக்கும் பூரி, சப்பாத்தி, பொங்கல், சம்பர உப்புமா, சேவை, இட்லி இது மட்டும் வச்சிருக்கு. தோசை மட்டும் அட் பிரசன்ட் போடல. கொஞ்சம் அதை இடம் பிளேஸ் பண்ணிட்டு அதுவும் போட்டுருவோம். என்னென்ன மாதிரி மார்னிங் பொறுத்த வரைக்கும் கிச்சடி இருக்கு. 7 ஐட்டம்ஸ் இருக்கு. என்னென்ன மாதிரி ரேட்னா விலைகள்? எல்லாமே அரௌண்ட் 40 rupees. எல்லாமே 40. இட்லி மட்டும் per set 30. ஓகே. அதர் தன் தட் இது எல்லாமே உங்களுக்கு 40 rupees. சேவை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, கிச்சடி எல்லாமே, சம்பர உப்புமா ஆல் 40 rupees. பார்சல் சேம் பிரைஸ். ஓகே. சாயந்தரம் மார்னிங் கிடையாது. ஷாப் till 3 o'clock க்ளோஸ். ஓகே 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 ஓகே. சரிண்ணா, நான் சில ஐட்டம்ஸ் வாங்கி பார்க்குறேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ. எல்லாருக்குமே நம்ம தான் பிரசாதெல்லாம் பண்ணி தருவோம். சக்கரை பொங்கல், கேசரி, வெண்பொங்கல், அப்புறம் வெஜ் பிரியாணி, நெய் குஸ்கா, அதே மாதிரி ஆம்லெட் கூட இல்லாத, முட்டை கூட போடாத பியூர் வெஜிடேரியன் கடை எங்களோடது. ஏன்னா கோயிலுங்களுக்கு ஃபுல்லாக எல்லா அட்ரஸும் பண்ணி கொடுப்போம். முருகன் கோயில், இங்கே இருக்கிற கருப்பராயன் கோயில், அப்புறம் மாசனியம்மன் கோயில், மகாகாளியம்மன் கோயில், மாகாளியம்மன் கோயில், மூணுகம்ப மாகாளியம்மன் கோயில்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா காளியம்மன் கோயிலுக்கும் நிறைய ஆர்டர்ஸ். தக்காளி சாதம், பல்க் ஆர்டர்ஸ் 20 கிலோ, 30 கிலோ, 50 கிலோ, 100 கிலோ வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். எல்லா முருகன் கோயிலுக்கெல்லாம் தைப்பூசத்துக்கு, அப்புறம் இந்த இதுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் சுற்றி இருக்கிற எல்லா கோயிலுக்குமே, யானை கோயில் எல்லாத்துக்குமே வடை, பொங்கல், இந்த மாதிரி எல்லா இதுவும் ஆர்டர்ஸ், கோயில் ஆர்டர்ஸ் ஃபுல்லா மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். கோயில் ஆர்டர்ஸ் ஃபுல்லா மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முட்டை எதுவுமே பண்ணாத கடை. நான் முட்டை கூட கிடையாது, இல்லாத கடை. ஆமா, பியூர் வெஜ். ஆமா, பியூர் வெஜ்.
வந்து ginger, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஆட் பண்ணீங்க. இதுல என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்கன்னா இதுல வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி பொடி லைட்டாக ஆட்டி அரிசி பொடி போட்டுருக்கோம். 20 வருஷமா எங்கள் கடை வந்து உளுந்து வடை பருப்புடிக்கு ரொம்ப ஃபேமஸ். அட் ப்ரெசென்ட் வந்து நான் டிஃபன் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் இடம் பத்தாதனால கொஞ்சம் பருப்போட தச்சமயத்தை நிப்பாட்டி வச்சிருக்கேன். இது வந்து இங்கே ஆல்ரெடி கிருஷ்ணா பேக்கரினா 20 இயர்ஸ் இந்த டீப் ரோட்ல ஒரு வடைக்கு டீக்குமே ஃபேமஸான கடை. ஆனால் இப்போ டீயுமே அட் ப்ரெசென்ட் வந்து ஒரே ஒரு டீ மட்டும் தான் போடுறோம். ஏன்னா இடம் பத்தாதனால டிஃபன்ல தான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இங்கே இருக்கிற த்ரூ அவுட் எல்லாருக்கும் கேட்டரிங் ஒரு 15-20 வருஷமா கோயிலுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சொல்லி இப்போ டிஃபன் போட்டிருக்கேன். ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வடை ஒன்லி ரெடி பண்ணி. வாங்க. அதான் இது மினி செட்டுக்கெல்லாம் ஒரு 40 போட்டுருக்கோம். 40 சேவை தண்ணி ஆமா சேவை ஒரு சேவை மொத்தம் 3 மினி செட் தான் 120. ஒரு சேவை ஒரு 40, 160. அண்ணா 2 இட்லி 190. வேற பூரி யாருக்கு வேணுமா? ஓகே 210 ரூபாய். ஆலோசனை எப்பவுமே சாம்பார் இட்லி சாப்பிட்டீங்க எல்லாமே ஓகேவா? சத்து சாம்பார்லாம் சாப்பிட்றீங்களா? பாருங்க. ஓகே கேஸ், நான் வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். பட் இருந்தாலும் நான் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சேவை, லெமன் சேவை ஆக்சுவலி நல்லா பரவாயில்ல செம்மையாக இருக்குது லெமன் சேவை. அப்புறம் ரவா பொங்கல், ரவா உப்புமா, அதுவும் நல்லா வெந்து நல்லா நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பொங்கல் வேறு, வெண்பொங்கல் வாங்கியிருக்கேன். வெண்பொங்கலில் நல்ல மிளகுலாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரே ஒரு இட்லி, ஒரு வடை, அப்புறம் நம்ம கார சட்னி தொட்டுக்க, சாம்பார், அப்புறம் தேங்காய் சட்னி. ஓகே, இன்னும் பூரி வேறு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லெமன் சேவை இருக்கு இல்லையா, அதை லைட்டாக சாம்பாரோடு சேர்த்து உழைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சுட இருக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிளகா, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு உளுந்தெல்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குது. ஒரு வாய் எடுத்துக்கலாம். அதை எடுத்து பார்த்துட்டு அருமை. எல்லாம் நல்ல சாம்பார் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபன் சாம்பார்னே சொல்லுவாங்க இங்கே. அது ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, டேஸ்டியாகவும் இருக்குது, எந்த காரமும் அதிகம் இல்லாமல் இந்த நீட்டாக இருக்குது. இது இப்போ வந்து கொஞ்சம் ரவா உப்புமா, அதை வந்து வெள்ளை சட்னி, நம்ம தேங்காய் சட்னியில் கொஞ்சம் கலந்து அதையும் ஒரு டேஸ்ட் பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரவா உப்புமா. ரொம்ப அருமையாக இருக்குங்க. எனக்கு இவ்வளோ டேஸ்ட் நான் எங்கேயும் சாப்பிட்டதுன்னு தோணுது. எனக்கு வீட்டில் சாப்பிட்ட ஒரு உணர்வு வருது எனக்கு.
நல்ல கருவேப்பிலெல்லாம் தூவி செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் பொங்கல் எடுத்து சாப்பிடலாம். வெண்பொங்கல் பண்ணி வெண்பொங்கல் சாம்பாரோட கொஞ்சம் தேங்காய் சட்னி போட்டு அதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், இவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே சத்தியமாக. அது இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி துவாக்கி இவ்வளோ டேஸ்டியாக ஹைஜீனிக்காக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் சூப்பருங்க. இன்னொரு வாய் வெண்பொங்கல் எடுத்துக்கலாம். ஏன்னா வெண்பொங்கல் எப்போதுமே வெளியே வந்தால் எப்போ ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ஏதாவது ஹோட்டல் போனாலும் சரி, பொங்கல் எப்போதும் சாப்பிடுவேன். பொங்கல் ஒரு வடை, அது இல்லாமல் எனக்கு வந்து சாப்பிட்ட திருப்தி இருக்காது. செம்மையாக இருக்குது. இட்லி பார்த்தீங்கன்னா நல்ல டீசன்ட் சைஸ், நல்ல ப்ளஃபியாக செம்மையாக இருக்குது. நல்ல ப்ளஃபியாக செம்மையாக இருக்குது இட்லி. அதை லைட்டாக சாம்பாரில் ஒரு குளிப்பாட்டிட்டு சுட சுட இருக்குங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 ஆச்சு. இன்னமும் சாப்பாடெல்லாம் அமேசிங். இது பார்த்தீங்கன்னா வடை வந்து 5 ரூபா தான். இங்கே எல்லா இடத்துலையும் மினிமம் வடை பார்த்தீங்கன்னா 7 ரூபா இருக்கும். ரீசன்ட் சைஸு நல்ல வடை 5 ரூபா தான். அது நல்லா சுட பார்த்தீங்கன்னா நல்லா அவுட்டர் லேயர்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா இருக்குது. வடையும் பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. வடையோட சேர்த்து இந்த உப்புமாவையும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம். இன்னொரு தோசை வெரைட்டி கிடையாது, இன்னும் போட ஆரம்பிக்கல. அதுவும் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து பூரியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதையும் ஆர்டர் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு பூரி ஒன்று வாங்கியிருக்கேன். பூரிக்கு பார்த்தீங்கன்னா பூரி நல்லா சுட இருந்தது, நல்லா பலஃபியாக இருந்தது. அது கொஞ்சம் குருமா மேலே போட்டுனா பசக்கன்னு உள்ளுக்கு போயிடுச்சு. பட் அதுவும் செம்மையாக இருக்குது. தொட்டுக்க பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா, அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே நாக்கு ஊறுது. எல்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் பதமாக இருக்குது. எதுவும் வந்து நம்ம குறை கண்டுபிடிக்கிற மாதிரியே எதுவுமே இல்லை. எல்லாம் பதமாக பண்ணியிருக்காங்க. 20 வருஷமாக அவங்க வந்து ஃபுட்டு கேட்ரிங் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிற கோவிட்லாம் நிறைய பிரசாதங்களாம் இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து பியூர் ஆத்தென்டிக் வெஜ்ஜா, எதுவும் முட்டை கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன்னா கோவில் பிரசாதம்லாம் பண்ணி கொடுக்கறதுனால பொங்கல், அப்புறம் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், எல்லா கோவிலுக்கும் சுற்றி வட்டாரத்தில் கோவிலுக்கு எல்லாருக்கும் இவங்க தான் பிரசாதம் டெலிவர் பண்ணுறது. பூரி கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சட்னி, ஃபஸ்ட்டு பூரி கூட சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கு குருமா சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வெஜ்ஜு குருமா ஆல்ரெடி காலியாக போச்சு. ஸோ அதனால் அதை எடுத்துக்க முடியல. வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க, வந்து பார்த்து வாங்கிட்டே போகிறாங்க, இங்கே சாப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ கடைன்னு காலியாக போச்சு வெஜ்ஜு குருமா. ஸோ இதோட சட்னியோட சேர்த்து பூரிக்கு தேங்காய் சட்னியோட சாப்பிட்றது எவ்வளோ இனிப்பாக, எவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக, அது தனி காம்பினேஷனுங்க. என்னதான் நீங்கள் பூரிக்கு குருமா இருந்தாலும் தேங்காய் சட்னி சாப்பிட்றதே ஒரு அலாதி டேஸ்ட்டு. ஓகே கைஸ், செம்ம சாப்பாடு, செம்ம காலையில் ஒரு அருமையான டிஃபன் சாப்பிட்டேன் இன்னைக்கு. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் சாப்பிட்ணுன்னு நினச்சது வந்து வேறு இன்னைக்கு. பட் நான் சாப்பிட்டது வேறு, நினச்சது வேறு, ஆக்சுவலி சாப்பிட்டது வேறு. பட் எனக்கு ரியலாக திருப்தியாக இருந்தது. நான் அது சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ மனசு திருப்தி இருந்திருக்காது. இந்த பூரி, நம்ம ரெகுலர் சவுத் இந்தியன் ஃபுட்டு, பூரி, இட்லி, வடை, அப்புறம் நம்ம ரவா உப்புமா, லெமன் சேவை, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இந்த கிருஷ்ணகுமார், அவர் அந்த உணவகத்தோட உரிமையாளர். இங்கே வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு வடை பண்ணுறது, அப்புறம் டீ, காஃபி அதெல்லாம் இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்கன்னா, வராங்க, சாப்பிட்றாங்க, பார்சல் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பிஸியான ஏரியாவாக இருக்குது. ஸோ இவர் மென்மேலும் வாழ என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நீங்களும் வாங்க. இது வந்து ரியலி ஒரு ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையான ஃபுட்டு. இவர் வந்து கேட்ரிங்கும் பண்ணுறாரு. ப்ளஸ் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கோவில்லாம் வந்து
இவர் வந்து நம்ம பிரசாதம்லாம் பண்ணிக்கிறார், பிரதோஷத்துக்கு எல்லா விசேஷங்களுக்கும் பிரசாதமும் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ பல்க் ஆர்டராகவும் சரி, இல்லை வேறு ஏதாவது விசேஷத்துக்கு வேணாலும் சரி, இவர்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல மனசுக்கு திருப்தியான ஒரு காலை டிஃபன் சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் வாங்க. நான் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ சொல்லிடுறேன் எப்படி இருக்குன்னு. லைக் 10 out of எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து சூப்பரான அருமையான லொக்கேஷனு, இல்லை ஈஸி அக்சசபிள் லொக்கேஷனு. ஹைஜீனிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 out of 9 கொடுப்பேன். ரொம்ப நீட்டாகவும் வச்சுருக்காங்க. அங்கங்கே குப்பை போடுறதுக்கு, இல்லை அந்த சாப்பிட்ட இறைய போடுறதுக்குலாம் ப்ராப்பராக நீட்டாக ஒரு கை கிளம்புற இடம் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ ஹைஜீனிக்கு ரொம்ப சூப்பராக ஹைஜீனிக்காக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. டேஸ்ட்டு 10க்கு 10 கொடுக்கலாங்க. அருமையாக இருக்குது. எல்லாம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக காலியாக பண்ணுறாங்க. லைக் லெமன் சேவை, இல்லை ரவா உப்புமா, வடை, பூரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அருமையாக இருக்குது. டேஸ்ட்டுக்கு 10க்கு 10. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா அதுக்கும் நான் வந்து 10க்கு 10 தான் கொடுப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வில், கேஸ் இஷ்யூஸில் வந்து இவ்வளோ கம்மி விலைக்கு கொடுக்கறது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாதது தான். பட் இவருக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால அதுக்கு எல்லாமே சாத்தியப்படுறது. பட் அவருக்கு கேட்ரிங் பண்ணுறதுனால அவர் வந்து இஸ் ஏபிள் டு மேனேஜ். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஒரு மனசுக்கு திருப்தியான டேஸ்டியான ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு மனநிறைவு இருக்குது எனக்கு. ஸோ நீங்களும் வாங்க, நீங்களும் வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை இங்கே சொல்லுங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே விஜில். ஜெய் ஹிந்த், டேக் கேர், பாய்.